லூக்கா எழுதின சுவிசேஷம் Gospel according to இரண்டாம் அதிகாரம் chapter 2 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். verses 8 onwards. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். And there were in the same country shepherds abiding in the field, keeping watch over their flock by night. And lo, the angel of the Lord came upon them, and glory of the Lord shone around about them, and they were sore afraid. And the angel said unto them, Fear not, for behold, I bring good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. And this shall be a sign unto you. You shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. And suddenly there was with the angels a multitude of heavenly hosts, praising God and saying, Glory be to God in highest, and on earth peace, good will to them. And it came to pass, as the angels were gone away from them into heaven, the shepherds said one to another, Let us now go even unto Bethlehem, and see this thing which is come to pass, which the Lord has made known unto us. And they came with haste, and found Mary and Joseph and the babe lying in a manger. நான் வாசித்த இந்த வகுதியிலே ஒரே ஒரு வார்த்தை என்னை மிகவும் பற்றி பிடித்தது. The passage which we just read, only one word attracted me most greatly. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். And they came with haste and found Mary and Joseph and babe lying in a manger. அவர்கள் கேட்டார்கள், They heard, அவர்கள் கண்டார்கள், and they did see. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற ஒரு புராண கதை அல்ல. It is not an old fable. The Christian life is not an old fable which we just follow blindly. கிறிஸ்தவ நம்பிக்கை கண்கூடாக கண்ட நம்பிக்கையுடைய சாட்சிகளால் உறுதி பண்ணப்பட்ட சரித்திர சம்பவமான காரியங்கள். Whatever we see in a Christian life, it has been testified in the history. இயேசு பிறந்தார் என்பது ஒரு கற்பனை அல்ல. This is not an imagination that Jesus Christ was born. இங்கே வேதம் சொல்லுகிறது, The Bible here says, தேவதூதர்கள் சொன்னபடியே அவர்கள் போய் கண்டார்கள். It is written here, even as they heard from the angels, they went in haste and did find the child. இந்த லூக்கா சுவிசேஷத்தை வைத்தியனாகிய லூக்கா எழுதும் பொழுது, The physician Luke writes this gospel. லூக்கா முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தீர்களானால், If you will read Luke chapter 1 verse 1 and 2. மகா கனம் பொருந்திய தொயப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள்
எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. For as much as many have taken in hand to set forth an order or declaration of those things which were most surely believed among us. லூக்கா எழுதுகிறார், Luke writes நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். we do believe diligently. எதனாலே நம்புகிறோம் என்று சொன்னால், Why do we believe? கண்ணார கண்டவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள். Those who have seen it, they have preached on இது to ஒரு us. கதை அல்ல, This is not a story. இது ஒரு கற்பனை அல்ல, This is not an இதை imagination. கண்ணார கண்டார்கள், They did see this அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள். and they did preach on to us. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற வேளையிலே John writes here, 1 யோவான் 1:1 வாசிப்பீர்களானால், 1 John 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே எங்கள் சொந்த கண்களினாலே நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the word of the அந்த life. வார்த்தை ஆதியிலே இருந்தது. The word was in the beginning. நாங்கள் கேள்விப்பட்டோம், We did hear. நாங்கள் அதை கண்டோம், We did see. நாங்கள் நோக்கி பார்த்தோம், We did look upon. நாங்கள் தொட்டு பார்த்தோம், And we did handle it. நாங்கள் அனுபவித்த உண்மைகள். And these are the experiences which we have இது experienced. கற்பனை அல்ல. This is not an இயேசு imagination. என்கிற பெயர் ஒரு கற்பனை அல்ல. The name of Jesus is not an imagination. இயேசுவுடைய வாழ்க்கை என்பது ஒரு கற்பனை The அல்ல. life of Jesus is not an imagination. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக 700 years prior to Jesus' இயேசு birth, எங்கே பிறப்பார்? where Jesus would be born, இயேசு எப்படி பிறப்பார்? how Jesus would be born, இயேசு என்ன சாப்பிடுவார்? what Jesus would என்ன eat, ஊழியம் செய்வார்? and what ministry he would எப்படி do, மரிப்பார்? and how he would அவர் die, எத்தனை நாள் பிறகு உயிர் தெழுவார்? and how he would resurrect. And சகலமும் முன்குறிக்கப்பட்டு அவர் தீர்மானத்தின்படியே பிறந்தார். And it was explained to one and all about his birth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைக்கும் சரித்திர சான்றுகளாக There have been testimonies. இயேசு பிறந்த இடம், The இயேசு place of வாழ்ந்த Jesus' இடம், birth, the place தேவனுடைய where Jesus நாமத்துக்கு lived. மகிமை உண்டாவதாக. Glory be to God's இயேசு holy name. நடந்த இடம், The place where he இயேசு walked, அற்புதம் செய்த இடம், where he did miracles. இன்றைக்கும் சரித்திர சான்றுகளாக And பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. even to this day it has been preserved. ஆகையினால் நாம் ஒரு கற்பனையாய் இயேசுவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடவில்லை. It is not just an imagination that we celebrate Jesus. அப்போஸ்தலர் 17:23 Apostles chapter 17 and பவுல் verse- அத்தனை பட்டணத்துக்கு வந்த பொழுது And when Paul came unto the அவர்கள் city, மிகுந்த பக்தி உள்ளவர்கள் என்று அவர் கண்டார். and he did see them holy, அங்கே அநேக பலிபீடங்கள் இருந்தன. and there were many altars, அந்த பலிபீடம் எழுதப்பட்டிருந்தது, and it was written over, அறியப்படாத தேவனுக்கு and it has been written over there, தேவன் அறியப்படாதவர் என்று எழுதியிருந்தது. and it has been written over there that பவுல் whom we do சொன்னார், not know. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். You have worshipping people who you do not. நாங்கள் the Lord who அறிந்த you do not- தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறோம். We preach the Lord whom we have experienced. நான் சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் We the children of God. வெறும் கற்பனையாய் இன்றைக்கு நாம் ஆராதிக்க வரவில்லை. We have not come over here just to worship Lord in நாம் imagination கண்டதும் கேட்டதும் நம் முழு நிச்சயமாய் நம்புகிறதுமான காரியத்தை and in a certainty what we have heard and what we have seen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைக்கு நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். We have come here to celebrate. நம்முடைய இயேசு 2000 ஆண்டுகள் பிறந்தார் என்பது உண்மை. 2000 years ago he was born, it is a certainty. அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தது உண்மை. He was born in a manger, இங்கே கூடியிருக்கிற நம்முடைய உள்ளத்திலே பிறந்தார் என்பது உண்மை. and he has been taken birth in our Hallelujah. hearts. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்க Had மாட்டோம். he not been born in our hearts, we wouldn't have been gathered over here. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's holy name. ஆனால் இன்றைக்கு என்ன கவர்ந்த வார்த்தை என்னவென்றால், The word which just attracted me was, அவர்கள் கண்டார்கள். they did see the Lord. நான் நினைக்கிறேன் நம்முடைய தேவன் நம்முடைய கண்களால் அநேக காட்சிகளை காணும்படியாக இந்த உலகத்திலே தேவன் கண்களை தந்திருக்கிறார். The Lord has given us eyes so that we could perceive many things in this world. நாம் ஏராளமான காட்சிகளை நாம் காண்கிறோம். We do see so many scenes with our eyes. ஆனால்
But நான் இன்றைக்கு 4 மனிதர்களை நான் சிந்தித்தேன். today I am going to ponder upon 4 அவர்கள் persons. இயேசுவை கண்டபோது அவர்களுடைய வாழ்க்கையிலே சற்று வித்தியாசம் ஏற்பட்டது. And I am going to talk about 4 people. When they seen Jesus, there was a transformation in their நீங்களும் life. நானும் இயேசுவை கண்டிருப்போமானால் Have we seen Jesus in our life? அது அடையாளம் என்ன? What is the sign? இங்கே நான் வாசித்த வேளையிலே Here we have read லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke Gospel, தயவு செய்து 2வது அதிகாரம், chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம், Luke chapter 2. தயவு செய்து 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you would read verse 20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். And the shepherds returned glorifying and praising God for all things that they have heard and seen, இவர்கள் as it ஒரு was told unto them. இவர்கள் ஒரு நாடோடிகள். And they were vagabonds. ஒரு நாளைக்கு ஒன்று இருப்பார்கள், They would be in one place, இன்னொரு நாள் இன்னொரு இருப்பார்கள். and another day they would be in some அவர்கள் other place. எத்தனையோ காட்சிகளை They would பார்த்திருக்கிறார்கள். have uphold many. அவர்கள் ராஜாக்களை They would பார்த்திருக்கிறார்கள், have seen kings. அதிகாரிகளை They would have seen பார்த்திருக்கிறார்கள், authorities. பெரிய நிலச்சுவான்களை They பார்த்திருக்கிறார்கள். would have seen big ஆனால் people. இன்றைக்கு ஒரு பிள்ளை, இன்றுதான் பிறந்த ஒரு குழந்தையை And பார்க்கிறார்கள். today they see a newborn baby. வேதம் with their eyes. சொல்லுகிறது, The Bible says, அந்த பிள்ளையை பார்த்த உடனே the moment they seen the child, தேவனை துதிக்கிறவர்களாய் they மாறினார்கள். were transformed into glorifying the Lord. வேதம் சொல்ல தேவனை துதித்துக் கொண்டு திரும்பி போனார். And they started glorifying the Lord and went back. நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். I do believe in the name of our Lord Jesus. அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், What is the word that has been preached? இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்லவில்லை. They didn't say that a child is born இன்றைக்கு today. கிறிஸ்து என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். A savior is born unto you today. நீங்கள் இரட்சகரை, குழந்தை, அந்த பிள்ளையை நீங்கள் சுற்றி காண்பீர்கள். And you would see the child. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். I would believe humbly. அவர்கள் அந்த பிள்ளையை பிள்ளையாக பார்க்கவில்லை. The shepherds didn't see the babe as a தேவ child. தூதர்கள் சொன்னபடி Even as the angels அந்த told them, பிள்ளையை இரட்சகராய் கண்டுபிடித்தார்கள். they seen the child as a savior. அவர்கள் ஏன் துதித்தார்கள் தெரியுமா? You know why those people worship? இதுவரைக்கும் ராஜாக்களை பார்த்திருக்கிறார்கள், They would have seen kings. அதிகாரிகளை They would have seen பார்த்திருக்கிறார்கள், authorities. எத்தனையோ பேரை They would have பார்த்திருக்கிறார்கள். seen many people. இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகரை கண்டதில்லை. Thus far they had not seen a savior. இன்றைக்கு முதல் முறையாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகரை For கண்டுபிடித்தார்கள். the first time they seen a savior in their life. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவரை கண்ட உடனே அவரை துதித்துக் கொண்டு திரும்பினார்கள். the moment they saw the child, they worshipped and glorified the Lord and returned. நான் வேதத்தில் சில சம்பவங்களை நான் பார்த்தேன். I would tell you certain incidences in the Bible. நம்முடைய ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்களை உருவாக்குறது. A sight can change our life. நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் தயவு செய்து 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Genesis 33 and verse 4. அங்கே யாக்கோபும் ஏசாவும் நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக ஒரு 20 years 20 வருஷத்துக்கு பின்பதாக அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறார்கள். Two brothers, Jacob and Esau, they meet after 20 long years. உடனே praise the Lord Praise the Lord. அப்படி சொல்லல. He didn't say that. பார்த்த உடனே ரெண்டு பேரும் கட்டி கொண்டு அழுகிறார்கள். The moment they see, they fall upon each one's neck and they ஒருவரை cry. ஒருவர் முத்தம் செய்கிறார்கள், They kiss one another. கட்டி கொண்டு அழுகிறார்கள். They embrace one another. and நீங்கள் cry. 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you would read 45 and verse 14, அங்கே யோசேப்பும் அவனுடைய சகோதரன் சந்திக்கிறார்கள். Joseph and his brother, they meet here. தன்னுடைய சொந்த சகோதரனை பார்த்த உடனே The moment he seen his own அவன் brother, அழுது கொண்டு வெகு நேரம் அழுதான். and when he met his brother, he fell upon his neck and 46ஆம் cried. அதிகாரம் 29ஆம் வசனம் ஆதியாகமத்தை வாசிப்பீர்களானால், 46 and verse 29. if you தன்னுடைய would read. தகப்பனை அவன் பார்த்த பொழுது The moment Joseph sees his தன் father, தகப்பனுடைய கழுத்தை விடாமல் ரொம்ப நேரம் அழுதான். and he embraced his father and cried for a long time. ஏன்? அவர்கள் பார்த்த உடனே உணர்ச்சி அவர்களுக்கு அந்த உள்ளம் பொங்குகிறது. And he was not able to control his emotion. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to God's holy name. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் வாசிப்பீர்கள். If you read 1 Kings chapter 10, 4 and அங்க ஒரு 5, ராஜாத்தி இருக்கிறாள். there's a queen. அவள் எத்தனையோ அரண்மனையில பெரிய அரண்மனையில வாழுகிறவள். She lives in a palace. எத்தனையோ கட்டடங்களை பார்த்திருக்கிறாள். She would have seen many palaces. ஆனால் அவள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து The moment she comes அந்த to Israel, சாலமோன் கட்டியிருக்கிற கட்டடங்களை பார்த்த உடனே the moment she looks onto the buildings of பிரமை Solomon, கொண்டு ஆச்சரியம் அடைகிறாள். she was amazed. ஆச்சரியத்தால் பிரமை கொள்ளுகிறாள். And she was amazed looking at the இப்படி building. கட்டி அவள் ஆச்சரியப்படுகிறாள். What a massive building she has built. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Luke chapter 12 16ஆம் வசனத்திலே and verse 16. ஒரு ஐஸ்வரியமான மனுஷன் இருக்கிறான். There's a rich man அவனுடைய வயல் நனைஞ்சது. and his தன் வயலுடைய விளைச்சலை பார்த்த உடனே the moment he sees the harvest அவன் யோசிக்கிறான், and he feels, ரொம்ப நாளைக்கு நான் சேர்த்து வைப்பேன். and I would gather all these for many களஞ்சியத்தை long years. இடிக்கிறான், And he பெரிதாய் கட்டுகிறான். builds the barns. இவைகளெல்லாம் என்ன செய்கிறது கேட்டீங்கன்னா, What does all this depict? தான் வித்தியாசமாய் பார்க்கும்போது When we look differently, அழ வைக்கிறது, and it makes us to cry, முத்தமிட வைக்கிறது, it makes us to kiss, கழுத்தை ரொம்ப நேரம் கட்டி கொள்ள பண்ணுகிறது, and it makes us to embrace one another, ஆச்சரியப்பட வைக்கிறது, and it makes us பிரமை amazed, கொள்ள வைக்கிறது, and makes us anxious, சேர்த்து amazed, வைக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்குறது. and we start thinking of saving. இதெல்லாம் எதனாலே உண்டாச்சுன்னா, How does all these things happen? பார்வையினாலே. It is just by a sight. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible இந்த says மேய்ப்பர்கள் இந்த பிள்ளையை கண்டார்கள். the shepherds, they see the child. அவங்களை என்ன செய்ய பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவனை துதிக்க பண்ணினது. And the moment they seen the child, they started praising and glorifying the Lord. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். I humbly believe in the name of our Lord Jesus. உண்மையாக ஒரு மனிதன் இயேசுவை இரட்சகராக கண்டுபிடிப்பான் ஆனால், If a man would see Lord Jesus as a savior, அவன் முதலாவது செய்கிற வேலை, the first thing that he would do is, தன்னுடைய உள்ளத்திலிருந்து இரட்சகராக அவன் கர்த்தரை, the first thing that he would do is he will accept the Lord Jesus as a ஏனென்றால் அவர் savior. ஆராதனைக்கு உரியவர், And he will start praising and அவர் glorifying. துதிக்கு உரியவர், And he is worthy of glory and அவர் honor. புகழ்ச்சிக்கு உரியவர். And he is for honor and glory. வேதம் சொல்லுகிறது, The Bible says, லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மேய்ப்பர்கள் துதித்தார்கள். the shepherds just praised the Lord. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சிமியோன் துதித்தார். 2:28 Simeon did praise the Lord. 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அன்னாள் புகழ்ந்தாள். And the Hannah prophetess, she also praised the Lord. 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசித்தால் தூதர்கள் துதித்தார்கள். And even the angels, they praised the Lord. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுகிறேன், In Jesus' name I tell you, உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் நாள் in the day of Christmas, ஒரு துதியின் நாள், and it is a day of praising, ஒரு துதியின் நாள். and it is a day of praising the Lord. பாருங்கள், நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். I humbly believe நேற்றைய தினத்திலே yesterday, நிறைய நம்முடைய அரசியல் தலைவர்கள், and the politicians, நாட்டினுடைய தலைவர்கள் the politicians of the நம்முடைய state, கிறிஸ்துமஸுக்காக கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான வாழ்த்துரைகளை and வழங்கினார்கள். they were extending the greetings unto one and all. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what did they say? அவர் நல்ல போதகர், And he was a good preacher, அவர் நல்ல வழிகாட்டி, and he is a good அவர் forerunner, நல்ல முன்மாதிரியாக இருந்தவர். and he laid testimonies, and he was a நான் good தாழ்மையை forerunner. விசுவாசிக்கிறேன், ஒருவராயிலும் சொல்லல அவர் இரட்சகர் என்று சொல்லி. None of these politicians did say that he is a savior. இயேசுவை போதகராக இருந்திருந்தார்கள். They did know him as a preacher, அவரை ஒரு பெரிய ஆலோசனைக்காரர் இருந்திருந்தார்கள். and he was considered as a அவரை big authority, வழிகாட்டியாய் இருந்திருந்தார்கள். and he was a நல்ல healer, நடக்கை செய்த மாதிரியாய் and காண்பித்தார்கள். he was the one who set an ஆனால் example. நம்முடைய தலைவர்கள் ஒருவராயிலும் இயேசுவை இரட்சகராய் அறியவில்லை. And none of the leaders did recognize Jesus as a savior. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் Millions of people, இயேசுவை இரட்சகராய் அறியவில்லை. millions of people, even in Christian life, they don't consider Jesus a ஆகையினால் savior. இந்த நாள் என்ன நாளாய் மாறிற்று என்று சொன்னால், You know what is this வெறும் day? பண்டிகை நாளாய் மாறிற்று. This became a day of celebration merely. நான் ஒரு கிறிஸ்தவனாய் பிறந்தேன், I was born a Christian. கிறிஸ்தவனாய் வளர்ந்தேன். I was இந்த 25வது நாள் டிசம்பர் 25 எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் பண்டிகை நாள். and we did celebrate this Christmas in great pomp. இந்த நாள் மாத்திரமல்ல, Not only this day, டிசம்பர் மாதமே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் we மாதம். used to consider the month of December as the டிசம்பர் festive ஆரம்பித்து season. விட்டால் The month of December, when it starts, எங்கே Dress எடுக்கலாம்,
will be, ஆலயத்தை எப்படி வெள்ளை அடிக்கலாம், and we would be thinking of ஆலயத்தை whitewash, எப்படி கோபுரம் சுத்தம் பண்ணலாம், and how we would எப்படி decorate the விளக்குகளால் church, அலங்கரிக்கலாம், how we would எப்படி decorate, பூக்களால் how அலங்கரிக்கலாம். we would decorate with flowers. பக்கத்து ஊரை காட்டில் நம்ம ஊர் கோயில் எவ்வளவு அலங்காரம் பண்ணலாம். We used to compete with our next village. போட்டி போட்டு ஆலயத்தை We அலங்கரித்தோம். used to compete with one another. எப்படி நம்முடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்தா நம்மளை யார் திரும்பி பார்க்கிற மாதிரி எப்படி ட்ரெஸ் வாங்கலாம். And people should recognize us with what அதுதான் எங்களுக்கு கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். that is what Christmas meant to அதுலதான் us. பெரிய மகிழ்ச்சி. And that was a great எப்படி joy. ஆராதனை முடிந்த உடனே கறி வாங்கி நல்லா தின்னலாம். And how we would eat meat after the service is over. கிறிஸ்தவர்கள் நாங்கள். We were Christians, யாரா அறியல தெரியுமா, whom we did not know. ரட்சகராக நாங்கள் கண்டுபிடிக்கல. But we did not recognize Jesus as a savior then. ஆனால் 21வது வயதிலே You are இதுவரைக்கும் நான் வணங்கின தெய்வத்தை when I was 21, என் ரட்சகராக நான் கண்டுபிடிச்சேன். I did recognize Jesus என் as my ரட்சகராய் savior. கண்டுபிடிச்சேன். I did recognize Jesus as my ஆண்டவரை savior. பல மணி நேரம் நான் I துதித்தேன். started worshiping the Lord many அன்றைக்கு hours. மாத்திரம் அல்ல, Not only for that day, இன்றைக்கு நான் துதிக்கிறேன். even unto this day I praise என் the Lord. ஆண்டவரை கண்டுபிடித்து நான் ஏறக்குறை 50 ஆண்டுகள் ஆகிறது. It is more than 50 years that what I have found எனக்கு Jesus. டிசம்பர் 25 மாத்திரம் கிறிஸ்மஸ் இல்லை. Only 25th is not a Christmas. எவ்ரி டே கிறிஸ்மஸ், Every day is Christmas. to எவ்ரி me. டே கிறிஸ்மஸ். Every day is Christmas to இந்த me. கிறிஸ்மஸ் எங்க கொண்டாடுறாங்க தெரியுமா? You know where Christmas is மாட்டு celebrated? தொழுவத்திலே பிறந்த கிறிஸ்துவுக்கு தான் கிறிஸ்மஸ். And the Lord who is born in the manger, that is Christmas. ஆனா எனக்கு தெரியும், But I know மாட்டு தொழுவத்திலே பிறந்த இயேசுவே அல்ல, it is not the Jesus who என்னுடைய was born. உள்ளத்திலே ரட்சகராய் அவர் It was பிறந்தார். not Jesus who was born in a manger, என்னுடைய but in my உள்ளத்திலே heart. அவர் இருக்கிறார். And he is in my heart. அவர் ரட்சகராய் பிறந்தார். And he is a savior born unto அன்றைக்கு என்ன me. போச்சு தெரியுமா? You know what left? என்னுடைய பாவம் போச்சு, My sin went away. என்னுடைய அக்கிரமம் போச்சு, And atrocities என்னுடைய went. அநியாயம் போச்சு, And what about wickedness? எல்லாம் போச்சு. Everything went away. வேதம் சொல்லுகிறது, Bible says. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் And we have been saved by the Lord. ஆனந்த களிப்புடன் And பாடி they would rejoice and they சீயோனுக்கு would come unto Zion. அல்லேலூயா. Hallelujah. நான் எல்லா தாழ்மையோடு நான் விசுவாசிக்கிறேன், Humbly I do believe உண்மையாக இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன் people who have accepted Lord as a savior, யாராய் மாறுறான் தெரியுமா? and who they become. கர்த்தரை துதிக்கிறவனா, They become one who glorifies and praise கர்த்தரை the Lord. ஆராதிக்கிறவன். They start praising and worshiping the Lord. ஒரு முறை ஒரு ரைனால்ட் பாங்கே என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு மீட்டிங்ல பேசினார். There was a preacher by name Reynold Bonke, அவர் வேதத்தை வாசிக்கும் பொழுது and when he was going through the வெளிப்படுத்தலே அரை மணி நேரம் பரலோகத்திலே அமைதி உண்டாயிற்று என்று வாசித்தாராம். and he read that in the heavens there was silence for half an hour. அவருக்கு என்ன பரலோகத்தில் அமைதியா? And he was started thinking, how is that அங்க silence in heaven? அங்க இரவும் பகலும் ஒரே துதி ஆர்மாரமா இருக்குமே. And he had read hitherto that there would be always worship and praise. எப்படி அரை மணி நேரம் அங்க அமைதியா இருக்க முடியும்? How there would be silence for half an hour? அப்பதான் யோசித்தாராம், அது என்ன நேரம்னு கேட்டீங்கன்னா, You know how this for half an hour silence was there? ஒரு பெரிய ஆராதனை மார்ச் நடந்துச்சாம். And there was a great march in front of the ஃபர்ஸ்ட் Lord. யார் மார்ச் பண்ண? ஆப்பிரிக்காக்காரன் போனானா. The Africans went through first. அவன் எப்படி ஆராய்ச்சி தெரியுமா? You know how we would have praised and worshipped the Lord? நீங்க ஆப்பிரிக்காரங்க ஆராய்ச்சி பார்த்திருக்கீங்களா? Have you seen the Africans praising and worshipping the Lord? நீங்க பார்க்கலன்னா அது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். Have you, நம்ம if you have, ஆளுங்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தன் ஆராதிக்கிறத பார்க்கணும். if you have not seen, you should definitely see Africans worshipping the Lord. ஒருத்தன் கூட நிக்க மாட்டான். None of them will stay quiet. ஒரே டான்ஸ் தான். You know, they will just dance. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்ல, It is not just mere half an hour. பல மணி நேரம் பாடி ஆராதிக்க. And they would worship the Lord for many hours together. ஏன் தெரியுமா? You know why? அவன் எங்க இருந்து வந்தான் தெரியுமா? You know from where he came? அவன் தோல் மட்டும் கருப்பு இல்ல, And not only his skin is அவன் dark, தேசமே அவனுக்கு பேர் வச்சாங்க இருண்ட கண்டம். and that is called, Africa is called a dark ஒரு continent. காலத்திலே மனிதர்களை தின்ற கொலைவெறி பிடித்தவர். At one point of time, they were cannibals. மனுஷர்களை மனுஷர்கள் தின்றார். And they were cannibals. ஒருவனை ஒருவன் கொன்றான். And they killed one another and they பாவத்தினுடைய கோர பிடியிலே and they were in the peak of the sin. அவர்கள் சிக்கி இருந்தார்கள். They were caught in the sin. அவர்கள் இயேசுவை இரட்சகரா அறிந்து கொண்டார். The moment they seen Jesus as the savior, அவன் பரலோகத்துக்கு மார்ச் பண்றான். the moment he came to heaven, he started மார்ச் marching. பண்ணணும் தெரியுமா? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். Whose sins have been forgotten much. இந்த மகா பெரிய ரட்சிப்பை கண்டு பரலோகத்துக்குள்ள வந்தேனேன்னு சொல்லி
ஆரவாரித்து வந்தானாம். And these Africans, they praised the Lord from the bottom of their heart. அவர் சொன்னாரு இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்காரங்களா வந்தாங்க. So he visualized the people from other countries also were marching. கடைசில அரை மணி நேரம் வந்தானாம். The last half an hour. எந்த அமைதி வந்துச்சு கேட்டீங்கன்னா அந்த அரை மணி நேரம் மார்ச் பண்ண ஜெர்மன் காரனா. The last half an hour, it was the Germans who were marching past. அவன் எப்படி போனான்? You know how they were marching? It was a silent procession. It was a silent procession. அவன் ரட்சகனா கண்டுபிடிச்சான்னு தெரியல எனக்கு. I do not know whether they found the Savior. நீங்க பரலோகத்துக்கு எப்படி வருவீங்க? How would you come to heaven? நீங்க பரலோகத்துக்கு வந்தா If you come to heaven, உங்க கூட ஒரு ஆர்கன் போடுறவர் வேணும். do you want a musician with you? உங்க கூட வொர்ஷிப் நடத்துற ஒரு லீடர் வேணும். Do you want a worship leader with you? நல்ல ஸ்பீடா கொட்டிடுறா அப்படி. Would you want them to play fast music? ஸ்பீட் சாங்ஸ் பாடுறதுக்கு ஒருத்தர் வேணும். Do you want people to lead you in fast songs? அப்பதான் கொஞ்சம் தலையாவது ஆடுன்னு நினைக்கிறேன். Only then your bodies will move. அட நான் சொல்லுவேன், But I would say, நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா if only you have been saved, உங்களால அடக்கவே முடியாதுங்க. you will not be able to contain your joy. உங்களால துதிக்கவே முடியாதுங்க. You will not be able to contain yourself. நான் சில வேளையில உட்கார்ந்துங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். Sometimes I do observe, இவ்வளவு பாட்டு பாடுறாங்க, we do sing many songs, இவ்வளவு வாரா நடத்துறாங்க, they do lead us in worship, இவ்வளவு உயிரை விடுறாங்க, and they give their life for the worship. இது அங்க பார்த்துக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு People பல்லு குத்திக்கிட்டு do look here and there and while away their time. நான் நினைச்சு பார்ப்பேன், I would think, ஆராதிக்க வந்திருக்காங்க, you have come to worship the Lord. ஆராதனை நேரம், It is the time of worship, ஆராதனைக்கு நடத்துறாங்க, and the people are leading us. இங்கேயே என்னத்தையோ சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க. But your eyes இதுகள் போய் எப்படி தனியா ஆராதிக்கும்? But how will you இவங்க வாழ்க்கையில எப்படி ஆராதனைங்கிற ஒண்ணு இருக்கும்? How would you have worship in your personal life? நான் சொல்லுவேன், I would say, நீ உண்மையா கிறிஸ்தவனா இருக்கலாம், you might be a Christian, கிறிஸ்துவை ரட்சகர் அறிந்தவன் இல்ல. but you have not known the Savior. கிறிஸ்துவை ரட்சகர் அறிந்திருந்தால், But only if you have known the Savior, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, you know how your life would be. துதி நிறைந்ததா இருக்கும். Your life will be full of praise அவன் and worship, துதிக்கிறவனாய் இருப்பான். and he would start worshiping the Lord. சங்கீதக்காரன் சொன்னான், That's why the psalmist says, உளையான சேற்றிலே from the ஆழமான குழியிலே you have lifted me up from the நான் miry clay. இருந்தேன். I was in miry தேவன் clay. என்னை தூக்கி எடுத்தார். The Lord lifted me up, என்னை கன்மலையிலே and நிறுத்தினார். he has placed me on the தேவனை துதிக்கிற புதிய பாடலை எனக்கு தந்தார். The Lord gave me new songs in my mouth. ஹalleluya. Hallelujah. தேவனை துதிக்கிற புதிய பாடலை The எனக்கு Lord தந்தார். gave a new song unto me to worship him. உண்மையாய் ரட்சிப்பை ஒருத்தன் உணர்ந்திருப்பான். If only you have known the Savior, தேவனை துதிக்கிறோம், you would worship the Lord. தேவனை துதிக்கிறோம். You should worship the Lord. நான் என்னை பொறுத்தவரை எனக்கு தாழ்மையா நினைக்கிறேன், I humbly believe, துதிக்கிறதுல தமிழ்நாடு பீப்புள் தான் ரொம்ப புவர் நினைக்கிறேன். and I do consider Tamilians are very poor in worship. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் வேற மாநிலத்துக்கு போய் பாருங்க, If you would go to other states, எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க தெரியுமா? you should see them how they worship ஏன்? the Lord. அவங்க நிலைமை யோசிக்கிறாங்க. They do. நாங்க know ஒரு one's கிராமத்திலே life. ஒரு சர்ச்சை நாங்க ஆரம்பிக்க போயிருந்தோம். And I went once to a church, பயங்கரமான நக்சலைட்ஸ் ஏரியா. and thus that place அந்த was ஊருக்குள்ளே dominated by போலீஸ் Naxals. அதிகாரி உள்ளே வர முடியாது. The police people would not be able எந்த to enter, எம்எல்ஏ வந்ததில்ல, and no MLAs எந்த had எம்பி entered, வந்ததில்ல, no MP has entered, எந்த மந்திரி வந்ததில்ல, and no ministers has entered that. அரசியல்வாதி யாரும் வந்ததில்ல. No one has entered that place. உள்ளே வருவார்களானால் உயிரோடு திரும்பி வெளியே போக முடியாது. And should they enter that village, they will not return பயங்கரமான alive. ஒரு நக்சலைட்ஸ் ஏரியா. And it was a Naxalite area. ஆனா நான் சொல்லுவேன், But I would say, யாருமே போக முடியாத இடத்துல even that place where people could முதல் go, முறையாக அந்நியர் என்று ஒருவர் போனது உண்டானால் அது இயேசு மாத்திரமே. and it was only Jesus Christ who went and visited that place. இயேசு அந்த கிராமத்திலே போனார். Jesus went to that அந்த village. ஜனங்களை சந்தித்தார். The Lord Jesus met them, அவர்கள் துப்பாக்கி போனது, and the guns were அவர்கள் thrown, துன்மார்க்கம் போனது. and all the bad vices were இன்றைக்கு thrown அவர்கள் away. தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறி And இருக்கிறார்கள். those people have been transformed as ஆராதனைகளை people போய் who worship. பாருங்கள், ஆராதனைகளை பாருங்கள். And if you would behold the worship, தேவனை கண்ணீரோடு துதிக்கிறார். they would worship the Lord in tears. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமா. To whom the sins have been much forgiven, they அருமையானவர்களே, worship. நீங்கள் உண்மையாக இயேசுவை இரட்சகரை அறிந்திருந்தால், If only you have known Jesus as a Savior, இயேசுவின் பாவத்தை மன்னித்தார். if Lord has
forgiven your என்று sins. நீங்கள் If அறிந்திருப்பீர்களானால் only you have come to know. அல்லேலூயா. Hallelujah. நாங்க முன்னால் இந்த கோயில்ல Earlier church, நாங்கள் கொயர்ல இருந்தோம். I was in the choir. எங்களுக்கு பாட கத்து கொடுத்தாங்க. They taught us songs. என்ன பாட்டு பாட தெரியுமா? You know what song? என்ன ஏன் ஆனந்தம் என்ன ஏன் பீச் ஒழுங்காயிடுறா. So we were taught to பீட் sing கேட்ட according மாதிரி to the chords. பாட்டெல்லாம் எப்படி பாடணும்? How should we sing? பீட் ரொம்ப According to the beat we should. ரொம்ப பீட் முக்கியம். We should keep the tempo. என்ன ஏன் நாங்க பீட் தவறாம பாடணும். ஆனா ரட்சிக்கப்பட்டேன். I used to sing according to the beat, but we were not இப்ப saved. நான் படிச்சா பீட் போடுறவர் பாரு பீட் ஆயிடுது. அவர் தேடுறதுக்குள்ள நான் பாட்டே பிடிச்சிருவேன். But now when I sing, they are not able to find my chords by the time I finish. அவர் நோட்டு பிடிக்கிறதுக்கு என் பாட்டுக்கு நோட்டே கிடையாது. And they won't be able to find the note for அவர் my. அங்கங்க பிடிச்சு நோட்டு பிடிக்கிறதுக்குள்ள நான் பாட்டு முடிச்சு எல்லாம் முடிஞ்சிரும். அபிஷேகமே முடிஞ்சிரும். By the time they catch hold on my note, I finish the song. இப்ப நோட்டெல்லாம் பிடிக்க தெரியாதுங்க. I do not know how to sing. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுங்க. But I know one thing. பீட் இருக்கோ இல்லையோ, Should there be a beat? God's presence அங்க இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு தெரியும். But God's presence is over here. இப்ப நான் என்ன ஆனந்தம் பாட மாட்டேன். I don't sing என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் I come to சொல்ல கூடாதே. I sing மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இது அனுபவம். It is the experience with which முன்னால I அறிவு. Earlier it was அனுபவம். But now it is the தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. பாவத்தை இயேசு மன்னித்திருந்தால், If only God has forgiven your sins, நான் சொல்லுவேன், I would say, நீங்க துதிக்கிறவங்களா and you would start praising the Lord. இந்த எதுக்கே நம்ம வந்திருக்கோம்? For what have we come here? பண்டிகை கொண்டாட இல்லையா? It is not to celebrate. நான் சொல்லுவேன் இயேசுவை துதிக்கிறதுக்கு. We have come over here to எத்தனை பேர் worship இயேசு the துதிக்க Lord. வந்தீங்க? How many of you have come to எத்தனை praise the பேர் Lord? துதிக்க வந்தீங்க? How many of you have come to praise the Lord? ஒரு பள்ளிக்கூடத்துல பாடம் நடந்துச்சாம். And there was a lesson taught in a school. டீச்சர் எழுதி போட்டாங்களாம். The teacher had written on the மகா சமுத்திரத்தின் ஆழம் 5 மைல். Pacific, the depth of Pacific Ocean is 5 miles. பையன் பின்னால உட்கார்ந்துட்டு அல்லேலூயா. And there was a boy who shouted hallelujah. இங்க வா. And the teacher called him. இது பள்ளிக்கூடமா இது கோயிலடா? And is this a classroom? எதுக்குடா அல்லேலூயா சொன்ன? Why did you say hallelujah? அவன் பயந்து வந்தான். The boy came forward. டீச்சர், And he said, நான் teacher, சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன் டீச்சர். but yesterday I went to a Sunday school. எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, The Sunday school teacher taught me, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு. the Sunday school teacher taught us that Lord has forgiven our sins and thrown into the depth of the ocean. டீச்சர், நான் சமுத்திரத்துக்கு ஆழம் எவ்வளவு தெரியாது டீச்சர். Since I did not know the depth of the sea, நீங்க தான் இப்ப சொன்னீங்க but டீச்சர். it is only now தேவன் பாவத்தை எல்லாம் மன்னித்து The Lord has சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். the Lord has forgiven our sins and thrown it into the depth. பாவம் 5 மைல் ஆழத்துல போயிடுச்சு டீச்சர். My sin has been gone 5 feet depth. Hallelujah. That's why I praise the Lord. யோசிப்பா, நான் பாவம் எங்க போயிடுச்சு? Where's the sin gone now? 5 மைல் ஆழத்துல It போயிடுச்சு. has gone to the depth, which is 5 miles. இயேசுன ரட்சித்தாரியா. Lord has saved us. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பாவம் யா போச்சு. How much of sin is gone? சுமந்தவனுக்கு தான் தெரியும். The one who has carried the burden. சுமந்தவனுக்கு தான் தெரியும். One who has carried the burden, only he would know. எவ்வளவு சுமந்து கஷ்டப்பட்டு உனக்கு தான் தெரியும். One who has carried a burden. கழுத்து உடையற மாதிரி சுமந்தம் பிரதர். And some would say that I have carried. இயேசு பாவத்தை எல்லாம் மன்னிச்சார். The Lord has saved all, forgiven all our sins. ஆறுதல் கொடுத்தார் பிரதர். Lord has saved, forgiven all our sins. எப்படி பாடுவோம் பிரதர்? How would we sing then? என்ன சொல்லி பாடுவோம் பிரதர்? What would we say and say? எப்படி பாடுவோம் பிரதர்? தெரியவே தெரியல பிரதர். I do not know how I'll say. என் உள்ள நன்றியினால் நிறைந்திருக்கு. My heart is filled with joy. உண்மையாய் ஒருவன் ரட்சிப்பை காண்பானானால், If only one person has seen the salvation. அவனுக்கு கிறிஸ்மஸ் நாள் எப்படி தெரியுமா இருக்கும்? You know what a Christmas day would Every be? day is a Christmas day. Every day would be a Christmas day unto him. அவன் என்ன சொல்வான் தெரியுமா? You know what he would say? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். I would praise the Lord at all times. உளையான சேற்றில் நீந்து தூக்கி எடுத்தவரே
தூக்கி எடுத்தவர். நீங்க பாடுற வித்தியாசம், நான் பாடுற வித்தியாசம். நீங்க என்ன மாதிரி பாடவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க என்ன மாதிரி சேர்த்துக்குள்ள போகல. Depth like நீங்க me. என்ன மாதிரி ஒளையில விழல. You have not gone into the miry clay நீங்க like என்ன me. மாதிரி கதறல. You have not cried like me. அந்த சேத்துல நீங்க விழுந்திருந்தீங்கன்னா If only you had fallen into the miry clay. தெரியும் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ To whom much is forgiven. அவன் அதிகமா நன்றி சொல்வான் ஐயா. And he would praise the Lord. அவன் நன்றி சொல்வான் ஐயா. And he would praise the Lord. இது அறிவில வர்றதல்ல. It is not by wisdom. இது அனுபவம். It is by experience. இது அனுபவம். It is by experience. அவனுக்கு தெரியும்யா. That person would know. நான் ஒரு நாடோடி. And I was a vagabond. நாங்க ஒரு மேய்ப்பர். And I am a shepherd. நாங்க படிப்பறியாதவங்க. We are not learned. எங்களை யாரு சீண்டுவாரே கிடையாது. And people, we are untouchables. ஆனா But ராஜாவுக்கு தெரியல குழந்தை பிறந்திருக்கிறது. the king doesn't know that the child is born. வேதம் படிச்சவனுக்கு தெரியல. The பிரதான ஆசாரியனுக்கு தெரியல. the Pharisees and the Sadducees, they didn't know. கல்வி அறிவில்லாத எங்களுக்கு The unlearned. தேவன் பரலோகத்தில் தூதர்களை And he அனுப்பி sent the message through the angels unto இந்த us. இரட்சகரை காண உதவி செய்தார். And he made us to behold இந்த him. இரட்சகரை காண உதவி செய்தார். He made us to behold him. அதனால தான் பவுல் எழுதுனா That's why Paul நீ writes. அழைக்கப்பட்ட அழைப்பை பாரு. The calling that has been called. பிரபுக்கள் இல்ல. It is not the authorities. பிரபுக்கள் இல்லையா. It is not the princes. கல்விமான்கள் இல்லையா. It is not the learned. ஞானிகள் இல்லையா. It is not the wise people. பைத்தியங்களாக நம்மை தேடி வந்தார். And it is the fools that the Lord has selected. படிக்காத நம்மை ரட்சித்தாரே. And the Lord has selected us. நம்முடைய நன்றியினால் நிறையவில்லையா. Your heart should be full நம்முடைய with joy. நன்றியினால் நிறையவில்லையா. Your heart should be full of எத்தனை thanks. பேர் இயேசுவை ரட்சகரா அறிந்திருக்கிறீர்கள். Lord. How many of y'all நீங்கள் accepted உண்மையாய் the Lord as ரட்சகரை Savior? கண்டுபிடித்தது உண்மையானால் If only you have seen the Lord as இந்த Savior, தூதர்களோடு சேர்ந்து கர்த்தரை நாம் may we ஆராதிப்போம். worship the Lord with full அந்த heart. மேய்ப்பர்களோடு சேர்ந்து May ஆராதிப்போம். we worship the Lord with the தேவனை shepherd. துதிப்போம். May we worship ஓ Him. ரமசபபபதல பரதல பரதல Thank you, Lord. ஓ ரபஷபபபதல பரதல கபௌரியந்தல் உரபபபதல பரதல ரியம்பல சதல Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you. Hallelujah. சின்னஞ்சேரோ வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சேரோ வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம்
சோதனம் இல்லாமா? Hallelujah. May we எல்லா praise the கைகளை Lord. தட்டி கர்த்தரை May we சோதனம் praise இல்லாமா? the Lord. Hallelujah. அவர் நம்மை ரட்சித்தாரே. Hallelujah. நம்மை ரட்சித்தாரே. God has saved us. ஹalleluya. Hallelujah. Thank you. தேவனாம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன். With all fear I tell you. இந்த திரள் கூட்டத்திலே This meeting, இதுவரைக்கும் நீ இயேசுவை இரட்சகராய் அறியாத ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், if you have been a Christian, born Christian who have not known the Lord, டுடே இந்த நாள் today is the day. இது அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலம். This is the period of grace. இதுவே இரட்சண்ய காலம். This is the period of mercy. இன்றைக்கு நீ ஆண்டவரை வெறும் பண்டிகை கிறிஸ்தவனாக அல்ல, May you not only celebrate நீ Christmas, இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வெளியே if போக. only you consider and accept Lord as இதுவரைக்கும் நீ ஒரு Savior. பண்டிகை கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம். You would have been a traditional பட் Christian. இயேசு இந்த உலகத்திலே பிறந்து பண்டிகை கொண்டாட அல்ல, The Lord was not born to நீ celebrate. அவரை இரட்சகராய் அறிவது, You have got to accept Him as a நீ அவரை Savior. விசுவாசம் உள்ளவன் ஆகி And if you have நீ accepted, ஞான ஸ்நானம் and பெறுவாயானால் you got to receive நீ baptism, ரட்சிக்கப்படுவாய். and you would be saved. இந்த கிறிஸ்துமஸ் நாள் வரைக்கும் நீ ரட்சிக்கப்படாமல் If இருப்பாயானால் only you have not been saved till Christmas, ஆவியானவர் உன்னோடு பேசுவாராக. the Holy Spirit is speaking இந்த to you. ரட்சிப்பை சுதந்தரிக்க பண்ணுவார். May you accept this salvation. இந்த ரட்சிப்பு இந்த கண்டவன் கர்த்தரை துதித்தான். The moment they seen the Lord, they started praising. இன்னொரு கூட கண்டார்கள். There was another group. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew Gospel, 2ஆம் அதிகாரம் 2nd 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 and verse அவர்கள் 11. அந்த வீட்டுக்கு முன் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு மரியாளையும் கண்டார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை பொக்கிஷங்களை திறந்தார்கள். பணிந்த உடனே அடுத்த செய்த வேலை, And when they were coming பொக்கிஷத்தை down, திறந்து they saw the young child with Mary and his mother. தூபவர்க்கம் வெள்ளை வெள்ளை போலத்தையும் போலம் There was மூன்று gold. பொருளை ஆண்டவருக்கு படைத்தார். There was gold, frankincense and myrrh. It was offered on பொன் the Lord. ஆண்டவரை ராஜாவாக ராஜரீகத்தை அங்கீகரித்தான். Gold depicts Lord Jesus as a king. தூபவர்க்கம் அவரை தேவனாய் அங்கீகரித்தான். அவருடைய தெய்வீகத்தை காட்டுகிறார். The frankincense depicts him as glory. வெள்ளை போலம் And அவர் myrrh- நிறைவேற்ற போகிற மரணத்தை காட்டு. And the myrrh depicts the death அவருடைய that he is going to அடக்கத்தை suffer. காட்டு. And it is the burial of Lord. சாஷ்டாங்கமாய் விழுந்தார். They fell down and worshipped the Lord. யாருக்கு முன்பாக? Before whom? ஞானிகள் ஒரு பிள்ளைக்கு முன்பாக. The wise men, they bowed down before the child. அவர்கள் அதை பிள்ளையாய் They பார்க்கவில்லை, didn't see the baby as a child. ராஜாவாய் பார்த்தார்கள். They seen the child as a king. தேவனாய் பார்த்தார்கள். They seen the child as God. அவர் மரித்து நிறைவேற்ற போகிற இரட்சகராய் பார்த்தார். And he was seen as a savior who would die and who would resurrect. கண்ட உடனே The moment they seen, அவர்கள் சாஷ்டாங்கமாய் they விழுந்தார்கள். fell down and bowed before him. அவர்கள் பணிந்தார்கள். They worshipped him. நான் நினைக்கிறேன் அவர்கள் பொக்கிஷத்தை They திறந்தார்கள், opened the treasures அவர்கள் கொடுத்தார். and they gave. நான் விசுவாசிக்கிறேன், And I humbly believe, ஒருவன் இயேசுவை இரட்சகராய் காண்பான், if a person has accepted Lord Jesus as a உண்மையாய் savior, ஒருவன் இயேசுவை காண்பான், if only a person has seen the Lord as savior, நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், humbly I அவன் believe, யாராய் இருப்பான் என்று you know who he would be? அவன் கொடுக்கிறவனாய் He இருப்பான். would be the one who gives. அவன் கொடுக்கிறவனாய் இருப்பான். He would be a person who would give. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். It is more blessed to give than to receive. இயேசுவை அறிந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதலாவது வருகிற வாழ்க்கை அனுபவம் துதித்தல். The first thing, a person who has seen the இரண்டாவது Lord, வாழ்க்கையில will be வருகிற worship. ஒன்று கொடுத்தல். And secondly, it will be to ஒரு give. உண்மை கிறிஸ்தவனுடைய சுபாவம், The character of a true Christian is to give. இன்னைக்கு உலகத்தை பாருங்க. If you would see the world, உலகம் எவ்வளவு எடுக்கலாம், the world wants to receive how much it can எவ்வளவு receive, சம்பாதிக்கலாம், how much we can earn, எவ்வளவு சேர்க்கலாம். and how much we can save. இப்பெல்லாம் நம்ம பேப்பரை பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. And if you would read the papers, we would become mad. சூட்கேஸா காட்டுறான், And they வீரவா காட்டுறான். and they show, you know, suitcases full of currency. பாவி, இத்தனை சூட்கேஸ் அடிக்காச்சு, And how many suitcases would you இத்தனை save? பீரோ அடிக்காச்சு, And how many more bureaus would you have? போதும். It's enough. யாருக்காவது நினைக்கிறானா? Do we have that kind of heart?
இன்னும் பிடிக்கலன்னா இன்னும் எத்தனை சூட்கேஸ் And வாங்குவானோ how many more suitcases would they? இன்னும் எத்தனை வீட்டை கட்டுவானோ And தெரியும். how many more houses would they build? நான் நினைக்கிறேன் சேர்க்கிறக்கே வீட்டை கட்டுறான். And he wants to save just to build. இவன் யாரு கேட்டீங்கன்னா பணத்தை கண்டவன். And this person has seen the money. சேர்த்தது மேல சேர்த்துட்டு இருக்கான். And he keeps accumulating. ஆனா கிறிஸ்தவன் யார் தெரியுமா? You know who the true Christian is? நான் சொல்லுவேன், I would say. என் ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. And it is the knowledge that we have upon Lord Jesus. எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன். And everything I consider as loss. அது குப்பை. And it is dust. ஒருத்தன் கடவுளை தேவனை அறிய வேண்டிய முறையா அறிவானானால் If only a person would seek the Lord the way he should, அவன் விடுறவனா இருப்பான், and he would forsake, அவன் கொடுக்கிறவனா இருப்பான். and he would start giving liberally. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. ஏன் தெரியுமா? You know why? கிறிஸ்மஸ் எதனாலே உண்டானது? How Christmas was celebrated. சொல்லுங்க. How? ஏன் உண்டாச்சு? பிதாவாகிய தேவன் The Lord in heaven, நம்மிலே அன்பு கூர்ந்து and he so loved the world, நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்ததனால தான். and he gave his only begotten son. அவர் மாத்திரம் தன்னுடைய குமாரனை கொடுக்காம இருந்திருந்தால், Had he not given his only begotten son unto us, there would have been no Christmas. There would have been no Christmas. கிறிஸ்மஸ்னுடைய நோக்கமே The main motto of Christmas is to தேவன் give. நம்மிலே அன்பு கூர்ந்தார். The Lord loved us. நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். He gave his only begotten son for us. அதுக்காக இயேசு பிறந்தார். That is the reason Lord Jesus was இந்த born. கிறிஸ்மஸ் என்ன சொல்லுகிறது? What does Christmas tell unto us? என்ன வாங்கலாம் என்றா? Is it what we can purchase? என்ன கொடுக்கலாம்? What can we give? இயேசுவுக்காக. For Lord Jesus, what can we give? நான் சொல்லுவேன், I would say, இன்றைக்கு நாம என்னதான் பிரசாலம், இதுக்கு பண்டிகை தான். and it is a day of கிறிஸ்மஸ் celebration. நமக்கு என்னது? It's a feast, a celebrated day, பண்டிகை. and it is a feast. பண்டிகைனா என்ன? What is feast? நீங்க நான் சொல்றேன். I would tell you what a feast means. புத்தாடை உடுத்து We need to wear new clothes, சாப்பாட்டுக்கு போய் and we should dine. நல்லா சாப்பிடணும். We should dine sumptuously, இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க பாருங்க. like how the Israelites did. புசிச்சாங்க. They did eat. நீங்க செய்வீங்களோ தெரியாது எனக்கு. I do not know what you would do. பாஸ்டர் ஒரு நாள் குடிச்சா என்ன பாஸ்டர்? If one day if I drank, புசிச்சாங்க, they did drink. குடிச்சாங்க, They did drink and eat, விளையாட எழுப்பிட்டாங்க. and they did play, பீச்சுக்கு போயிட்டாங்க. and they went to beach. விளையாட. நான் பண்டிகை. This is what this celebration is all about. முடிவு அத்தனை பேரும் செத்தான். And everyone who celebrated, thus they perished. அந்த மாதிரி பண்டிகை நமக்கு வேண்டாம். Let us not celebrate that kind of Christmas. உங்களுக்கு தெரியுமா? You know, உலகத்திலேயே அதிகமான மதுபானம் விற்கப்படுகிற நாள் டிசம்பர் 25th. it is only on this December 25th, you know, the உலக sales go ரெக்கார்ட் up இன்னும் in உடையவே இல்லை. alcohol. 25ஆம் தேதி தான் அதிகமான மதுபானம் விற்கிற The நாள். maximum purchase of alcohol is on this தேவனுடைய day. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அதிகமான ஆக்சிடென்ட்ல சாவுற நாள் இந்த நாள் தான். Even on 25th of December, most of the accidents take place. இடிச்சு சாவுற நாள் ரெக்கார்ட் பிரேக் 25th. 25th of December, people do die of drunken driving. ஏன்? Why? இது பண்டிகை. Because it is a day of celebration. புசிக்கணும், We should eat, குடிக்கணும், we should drink, விளையாடணும், and we should play, ஊர் சுத்தணும், and we should go around, பண்டிகை. because it is a day of celebration. என்ன பண்ணி தொலைக்கிறது? You do not know. கோயில்ல வந்து மாட்டிக்கிட்டேன், இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? You know, most of the people consider, இன்றைக்காவது 2 வார்த்தை பேசி முடிச்சிருவான்னு நினைச்சா இன்றைக்கு திட்டுறான். இது பண்டிகை. it is a day of celebration. ஆனா நான் சொல்லட்டுமா, ஒரு பண்டிகை இருக்கு. You know, there is a feast. ஒரு பண்டிகை நாள் ரட்சிப்பின் பண்டிகை கொண்டாடுனாங்க. It's a day of celebration. யூதர்களுக்கு ஒரு பண்டிகை இருக்கு. There is a celebration நீங்க for the வாசித்து Jews. பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் Book of Esther. 21-22 வாசிங்க. வருஷந்தோறும் எவ்ரி இயர் ஆதார் மாதத்தின் ஆதார் மாதத்தினுடைய 14ஆம் 15ஆம் தேதி ஒரு பண்டிகை நாள். யூதர் தங்கள் பகஞ்சருக்கு யூதர் தங்களுடைய
பகைஞருக்கு மீட்கப்பட்ட நாளை இளைப்பாறுதல் இளைப்பால் நடந்த அடைந்த நாளாக வச்சிருந்தாங்க. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாலின மாதமாக ஆயிற்று. அந்நாட்களில் நல்ல கவனிங்க. விருந்துண்டு அந்த நாளிலே என்ன சந்தோஷம் செய்தாங்க? கொண்டாடவும் விருந்து one to another. And நல்லா செய்யுங்க. நல்லா விருந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. on that particular day, they sent portions one to another and gifts to பொதுவா the நீங்க poor. கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டாம் சர்வீஸ் தப்பா வந்துட்டீங்க. பொதுவா கிறிஸ்துமஸ் சர்வீஸ் காலையில 4 மணிக்கு இருக்கும். ஏன்னு கேட்டா அன்றைக்காயிலும் என்னாலும் சட்னி சாம்பார் சாப்பிட்டோம். அன்றைக்கு ஒரு நாளாவது பிரேக்ஃபாஸ்ட் எதில் சாப்பிடலாம்? குடல் கறி, ஆட்டுக்கறி, கால் கறி எல்லாம் சாப்பிடலாம். ஒரு நாளாவது என்ன செய்யலாம்? பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பமே And non-veg. மட்டன்ல ஆரம்பிச்சு மட்டன்ல முடிக்கலாமா? And that is a day where we have non-veg as breakfast. ஏன்னா இந்த நாள் என்னன்னா விருந்துங்கிற நாள். And it is a day of நல்லா feasting. சாப்பிடுங்க. விருந்து நல்லா சாப்பிடுங்க. It's a day of feasting, no doubt. சாப்பிட்டுட்டு என்ன செய்யணுமா? What is that you need to do after that? ஒருவருக்கொருவர் வரிசைகளை நீங்க அனுப்பவும் மட்டும் Send portions one to another. நீங்க மட்டும் தின்னுட்டே உட்கார்ந்துடாதீங்க. என்ன அனுப்பணுமா? You need to send gifts. வரிசை அனுப்பணும். We need to send gifts to another. எதுக்கு வரிசை அனுப்புனாங்க? Why? எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் And it is to have fellowship and friendship. ஐக்கியம் உருவாக்குறது. And it is to have fellowship. பரிசுகள் அனுப்புனாங்க. And they exchange gifts. அண்டை வீட்டுக்காரங்களுக்கு, And it is to the neighbors நண்பர்களுக்கு, and to the friends, தெரிந்தவங்களுக்கு to the known people. வரிசை அனுப்புனாங்க. And they send portions of the தாங்கள் gifts. மாத்திரம் மகிழ்ச்சியா இல்ல, It is not that they are joy அடுத்தவங்களை alone, மகிழ்ச்சி ஆக்குனாங்க. but they made others to rejoice. தாங்கள் மகிழ்ச்சியா இருந்ததை காட்டிலும் It is not that they were அடுத்தவங்களை மகிழ்ச்சி rejoicing, ஆக்குனாங்க. they were making others to rejoice. அது மாத்திரம் இல்ல, Not only that, மூணாவது செய்தாங்க, எளியவர்களுக்கு தானம் தர்மம் ஏழை எளியவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்தார். and they gifted gifts to the poor. அதான் பண்டிகை. And that is what this celebration is all நம்ம about. மட்டும் தின்றது இல்ல. It is not only we having full. நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மற்றவங்க சந்தோஷம் உண்டாக்குனீங்களா? And you send gifts to your friends. உறவை பலப்படுத்துகிறார். And they give it to the சிநேகத்தை friends. பலப்படுத்துகிறார். They have fellowship with the friends, with the ஐக்கியத்தை neighbors. பலப்படுத்துகிறார். And fellowship with the neighbors. உறவை சரி பண்ணுகிறார்கள். And they set right everything. ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை அனுப்புகிறார். And they send gifts one to another. ஏழை தர்மங்களை செய்கிறார்கள். And they give gifts to the poor. எதுக்கு தெரியுமா? You know why? தங்களை தேவன் இளைப்பாற பண்ணினார். And it is the day the Lord has given us rest from our enemy. ஐயா, ஒரு சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை அனுபவிச்சவங்க To have rest materially, சாப்பிட்டாங்க, they did eat, கொடுத்தாங்க, they gave, தர்மம் பண்ணாங்க. and they gifted to the poor. நாம் அதை விட குறைந்தவர்கள் அல்ல. We are in no way less than தேவன் them. நமக்கு நித்திய மீட்பை தந்திருக்கிறார். The Lord has given us eternal தேவன் நமக்கு salvation. நித்திய இளைப்பாறுதலை The தந்திருக்கிறார். Lord has given us salvation. நாம யாரா மாறணும் தெரியுமா? Who we should become? வாங்குறவர்களாக அல்ல, It is not the people who receive. கொடுக்கிறவர்களாக. We should be givers. நம்முடைய இருதயம், ஆண்டவர் நம்முடைய விசாலமான இருதயத்தை பார்க்க. We should become donors. ஒரு கிறிஸ்தவன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பானானால், If a man is really saved, அவன் ஏமாற்றுக்காரனாகவோ, and he would வஞ்சிக்கிறவனாகவோ, not despise அவன் others, கருமியாகவோ and he would not be a miser. இருக்கவே மாட்டான். A Christian will not be a miser at all. யாரா இருக்கிறான்? You know who he would be? கொடுக்கிறவனாய். He would be one இது கண்டவன் செய்கிற who வேலை. gives. மூன்றாவதாக, And thirdly, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. glory be to God's holy name. லூக்கா 2ஆம் அதிகாரம். Luke chapter 2. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். And when they had seen it, they made it known abroad and saying, which was told of them. உண்மையா இந்த பிள்ளையை கண்டிருந்தானா? If only they had seen the child நெக்ஸ்ட் truly, ஆக்ஷன் என்ன? what would have been the next action? துதித்தார்கள். They worshipped நான் சொல்லுவேன், பிரசித்தம் பண்ணினார். and they started preaching. இன்னொரு விதமா சொன்னால், தாங்கள் கண்ட பிள்ளையை குறித்து அடுத்தவர்களுக்கு சொன்னார்கள். And they started preaching about the Lord Jesus whom they had seen. நாங்கள் இப்படி ஒரு பிள்ளையை கண்டோம். We have seen a child thus, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மகிழ்ந்தோம். and we did rejoice in our ஒரு life. ரட்சகரை நாங்கள் கண்டுபிடித்தோம். We did see the Savior. அவர்கள் சொல்லி பிரசித்தம் பண்ணினார்கள். And not only they
உண்மையாக seen it, ஒரு they preached. கிறிஸ்தவன் இயேசுவை தன் வாழ்க்கையில கண்டுபிடித்திருப்பான் If ஆனால் only a person has seen Jesus in his life, அவன் தவறாமல் செய்ய வேண்டிய வேலை and certainly it is needed of him to say, இயேசுவை பிரசித்தம் பண்ண we வேண்டும். need to preach Jesus to everyone. இயேசுவை பிரசித்தம் பண்ணாத ஒரு கிறிஸ்தவன் ஜீவன் இல்லாத கிறிஸ்தவன், A man who does not preach Jesus Christ is not of life, செத்த கிறிஸ்தவன். and he is a dead person. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நீ இயேசு அறிந்து எத்தனை வருஷம் ஆயிற்று? And it took long years to வருஷம் know the வருஷம் Lord. நீங்க பண்டிகை கொண்டாடிட்டு You இருக்கீங்க. have been celebrating, இயேசுவை அறிந்தேன், இயேசுவை அறிந்தேன், and you keep saying that you have இயேசு known the Lord. ரட்சித்தார். Lord has saved me. நல்லது. It's good. நீங்கள் இயேசு ரட்சித்தார் யாருக்கா சொன்னது உண்டா? Have you ever told any person that Lord has saved இந்த you? பிள்ளைய கண்டுபிடிச்சேன்னு எத்தனை சொல்ல உண்டா? And have you seen that child whom you have seen? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் இது கண்டுபிடித்திருப்பீர்களானால் If only you have seen the child, நீங்கள் யாரா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா and who you would be, இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் and you would இருப்பீர்கள். start preaching Jesus to others. இதுவரைக்கும் இயேசு அறிவிக்காமல் If இருந்தீர்களானால் only you have not preached Jesus to others, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தீர்மானம் எடுங்கள். may you make a resolution this உன்னுடைய year, பணத்தினால், உன்னுடைய பொருளினால், by your உன்னுடைய might, பலத்தினால், by your strength, உன்னுடைய ஜீவியத்தினால் by your life, நீ இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். that you are going to propagate the name of Lord இயேசு Jesus. உலகத்துக்கு அறிவிக்கணும். You are going to propagate the name அது of என் மேல் Jesus. விழுந்த கடமை. And it is the duty that has பவுல் been சொன்னால் given. இது என் மேல் விழுந்த கடமை. Paul says it is a duty given ஒவ்வொரு unto me. கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமை. And it is the duty of every நீ Christian. இதை உற்சாகமாய் செய்தால் If only you do it உனக்கு diligently, பலன் உண்டு. and you would be நீ அதை rewarded. செய்யாமல் போனால் If only you have not done it, உனக்கு ஐயோ என்று and it சொன்னார். is woe unto you, கிறிஸ்தவனுக்கு ஐயோ என்று and it சொன்னார். is woe unto you if நீ you have not இயேசு preached. அறிவிக்கணும். You need to preach Jesus. இயேசு அறிவிக்கணும். You need to preach Jesus. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy அது name. என் மேல் விழுந்த கடமை. And it is a duty that has been given ஒவ்வொரு unto me. கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமை. And it is the duty of every Christian. மேய்ப்பர்கள் அறிந்தார்களே, The shepherds seen Lord. அவர்கள் மாத்திரம் உலகத்துக்கு சொல்லாமல் If only the விட்டிருந்தார்கள். shepherds have not told all this unto us, இந்த பிள்ளை அறிவிக்கிறது யார்? and who is the one who is to preach? இந்த பிள்ளை அறிவிக்கிறது யார்? And who is to preach? நீங்க அறிவிச்சிருக்கீங்களா? Have you ever preached? இயேசு அறிவிச்சிருக்கீங்களா? Have you ever preached Jesus to anyone? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யார் யாரையோ Facebookல போட்டு அடிக்கிறீங்க, இயேசுநாதரை போட்டுக்கீங்களா? You talk about so many people on your Facebook. How about Jesus have you preached? எங்க சாப்பிட்டேன், Where did I eat? எங்க தூங்குனேன், Where did I sleep? எங்க உடுத்தேன், Where did I dress? இதெல்லாம் அடிக்கிறீங்களா? இதெல்லாம் அறிவிக்க தெரியுது. And you know to preach all this on இயேசு your அறிவிக்க தெரியுதா? Facebook. Do you know to preach உன்னை Jesus? ரட்சித்த ரட்சகரை அறிவிக்க தெரியுதா? Do you know to preach the Savior? அதை செய். Please do that. இயேசுவை நீ அறிவிக்காமல் போனால் உனக்கு ஐயோ. And if you do not preach Jesus, it is woe unto you. கிறிஸ்தவர்களே, Christians, ஒரு பர்சன் எழுதினார், a servant of God wrote thus: நீ இயேசுவை 2 முறை நீ கேட்பாயானால், if only you listen, ஒரு முறை கேட்காத கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வாழும்போது நீ 2வது முறை கேட்கிறது அக்கிரமம். and you listen about Jesus the second time, but there are a lot of people, millions of people who have not heard about நீ கேட்டது மேல கேக்குற. and you have been only hearing. 20 வருஷம் ஆச்சு. It is 20 years. நீ என்ன சொல்ற? What is that you hear? பாஸ்டர் என்ன வந்து பார்க்கல, Pastor has not அவர் come வந்து and என்ன visited me. பார்க்கல, அவர் வந்து விசாரிக்கல. Pastor has not inquired about நீ me. எத்தனை பேரை விசுவாசிச்ச? But how many நீ people எத்தனை have you பேரை பார்த்த? visited? How many people நீ have you எத்தனை visited? பேரை ரட்சித்த? And how many you have led உனக்கு into this? 2வது முறை கேட்க Salvation. உனக்கு உரிமை இல்லை. And you have no right to listen to the second 2வது time. முறை கேட்க உரிமை You இல்லை. have no right to listen to ஒரு the முறை second time. கேட்க எத்தனை பேர் இருக்கிறார்கள்? There are many people who have இந்திரா listened to you காந்தி the first இறந்த time. 2 மணி நேரத்தில் உலகம் எல்லாம் தெரியும். The moment Mrs. Gandhi ஆனால் died, உனக்காக it was- மரித்த இயேசு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. the Lord whom you உனக்கு worship, the வெட்கம். neighbor doesn't know about it. உனக்கு வெட்கம். And it is woe unto you சமய வாய்த்தாலும் சமய வாய்க்காவிட்டாலும் if you have time or not. நாம் அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு It is உண்டு. our duty to preach God. அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு And it இருக்கிறது. is our duty to preach இந்த Jesus. கடமை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Have you ever done your duty? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாக சொன்னார். A servant of God அவர் said that. பிரசங்கத்தில் இவ்விதமாக சொன்னார், And he did preach that. இயேசு மரித்தாராம், Jesus died. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாராம், Jesus was buried. இயேசு உயிர் தம் சீசர்களுக்கு அறிவித்தார். And he was resurrected. கடைசியாக அவர்களை ஒலிவ மலையில கொண்டு போனார். And he took them to the Mount of Olives. அந்த மலையிலே அவர் நின்று கொண்டு And he அவர்களை stood. ஆசீர்வதித்தார். And Jesus blessed him. ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டு And the போனது. clouds came and took him 2 away. தூதர் அழைத்து கொண்டு And the போனார்கள். angels
took him away. மேலே அழைத்து கொண்டு போனார். The angels came and took him கீழே away. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். And the people were beholding that. இந்த தூதர்கள் அந்த சீசர்களை பார்த்து கொண்டே வந்தார். And the angels were looking at the disciples. திடீரென்று இயேசுவை பார்த்தார். And they looked at Jesus. பரலோகம் களை கட்டுகிறதாம். And the heavens was receiving him. பரலோகம் ஒரே மகிழ்ச்சியா. And there was great joy in heaven. எங்கு பார்த்தால் ஒரே தோரணங்களா இருக்கிறது. And there were mighty decorations in the heavens. என்ன இது? What is this? 30 ஆண்டுகளா இல்லாத ஒரு மகிழ்ச்சி ஏன் இருக்கு? And 30 years we didn't see this kind of celebration. ஒருத்தர் சொன்னானா இன்னைக்கு இயேசு வருகிறார் தெரியுமா உனக்கு? You know Jesus, Lord Jesus is coming to heaven. இயேசு வருகிறார். பரலோகம் ஒரே கொண்டாட்டம். Lord is being received into the heaven. So there's a great joy. இயேசு வரவேற்க ரெண்டு பேர் கீழே வந்தார். And two people came down to receive Jesus. அழைத்து கொண்டு போகும்போது இயேசு அப்படியே கையை வச்சிருந்தார். And Jesus as he was taken. அவன் திடீரென்று கையை பார்த்தான். And he looked at the hands. கையில காயம். And there were the nail prints. இயேசுவே. Jesus, என்ன இது? what is this nail print in your hand? இது என்ன கையில காயம்? What is this nail prints in your palm? இது என்ன கால்ல காயம்? And what is this nail prints in your legs? இது என்ன தலையில காயம்? And what is this? இது என்ன காயம்? What is this wounds? நான் உம்மை பழுதில்லாமல் அனுப்பினோமே. And we sent you without ஏன் இந்த காயம்? And how come these wounds? அவர் அமைதியா சொன்னாராம். And Jesus said, thus, என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். you have crucified me. உண்மையா? Is it so? உண்மையா சிலுவையில் அறைஞ்சாங்க? Did they crucify you? ஒரு கட்டளை இட்டிருந்தால் If only you have ordered, நாங்கள் 12,000 லேகியோனுக்கு அதிகமாய் வந்து we would have come as இந்த உலகத்தை அதம் பண்ணி இருப்போம். we would have come as 12 legions and you would have destroyed the earth. இல்லை இல்லை. And the Lord said, no. நான் அதம் பண்ணுவதற்கு நான் மரிக்கல. I'm not gone for destruction. இந்த ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறேன். I do love these people. அவர்களுக்காக ரத்தம் சிந்தி I did shed my blood. இந்த மாபெரும் மீட்பை உண்டாக்குவதற்காக This is the great redemption that I've given unto them. நானே சிலுவையில் அறை என்னை ஒப்பு I கொடுத்தேன். offered myself on the cross of Calvary. என்னை நானே பலியாக ஒப்பு கொடுத்தேன். And I offered myself as sacrifice on the cross. அப்படியா? Is that so? இப்ப ஒப்பு கொடு வந்துட்டீர. And you have come now. நீ மேல வந்துட்டீர. Now you have come to heaven. நீ இந்த ஜனங்களுக்கு பலியானதையும் உம்முடைய அன்பையும் ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? And how would the people know about your love and your sacrifice? ஏ சொன்னாரா? Jesus said. அதோ நிற்கிறார்களே. And he showed the disciples. நான் நம்பி அவர்கள் கையில் இந்த வேலையை நான் கொடுத்திருக்கிறேன். I have trusted them and given this job unto them. அவர் நிச்சயமாய் உலகம் எங்கும் போய் I certainly know for certainty that என்னுடைய they would go அன்பையும் and preach. ரட்சிப்பையும் இந்த உலகத்துக்கு They அறிவிப்பார்கள். will tell about my love and the salvation unto many. உடனே தூதன் அமைதியே கேட்டானா? The angel was silent. உண்மையாகவா? Are you sure, Lord? ஒருவேளை In case. உம்முடைய நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் பண்ணிட்டா? And should they backstab you? அவர்கள் தேவதூதர்களை ஏற இறங்க பார்த்தாராம். And Jesus looked at the angels. இல்லை. And he said for certainty, no. நிச்சயமாய் துரோகம் பண்ண மாட்டார். And he assured them that they will not இந்த backstab உலகத்துக்கு me. என்னுடைய அன்பை அறிவிப்பார்கள். And they will for a certainty preach about my love. என் ரட்சிப்பை அறிவிப்பார்கள். They will talk about my salvation. என்னுடைய மீட்பை அறிவிப்பார்கள். They will talk about my redemption. என்னை பிரசித்தம் பண்ணுவார்கள். And they would preach about me. நிச்சயமாக செய்வார்கள். Certainly they would. நீங்கள் எத்தனை பேர் நம்பிக்கை நிறைவேற்ற போகிறீர்கள்? And how many of y'all for a certainty நீங்கள் preach எத்தனை பேர் about? துரோகிகளாய் இருக்க போகிறீர்கள்? And how many of y'all are going to be backstabbers? உன்மேல் விழுந்த கடமை. And it is the duty that has been given unto you. பிரதர், இந்த கிறிஸ்மஸ் வந்து கேக் கொண்டாடுறதுக்கு இல்ல. It is not to நீ celebrate. கேக் தின்றதுக்கு இல்ல. It is not to eat cake. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான There மக்கள். are millions of people who are yet to know the Lord. எனக்கு ஒரு சம்பவத்தை என் உள்ளத்தை ஆசையமா அசைத்த ஒரு And there சம்பவம். is one particular incident which shook my heart. ஒரு வெளிநாட்டு மிஷனரி ஒரு பெரிய ஊழியர் கான்ஃபரன்ஸ் இருந்தார். And there was a great missionary who had come down. அவருக்கு தமிழ் மொழி தெரியாது. And he did not Tamil. ஏறக்குறைய 5000 ஊழியர்கள் பங்கெடுத்தார்கள். And there were about 5,000 ஒரு people who took part. கிராண்ட் வொர்ஷிப். And there was a mighty worship. 5000 பேர் ஆராதித்தார். There were 5,000 people who were taking part. 1 2 3 4 நம்பர் சொல்லி குதிச்சு ஆறாங்க. And they started singing and praising the Lord. ஆனா நான் அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். But I was observing that particular அந்த person. மனுஷன் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தாரதாரையாய் கொட்டிக்கொண்டு. But I found
that that missionary was shedding tears. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள், People were dancing எல்லாரும் குதிக்கிறாங்க, and they were jumping up and down, அப்படியே ஆராய்ச்சி மகிழுகிறாங்க. and they were rejoicing in the Lord. அந்த மனுஷன் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாரு. But that person was shedding tears. ஆராதனை முடிந்து மேலே வந்தார். After the worship was over, he came. நீங்கள் மிக அழகாய் ஆராதித்தார்கள், மிக அழகாய் துதித்தீர்கள். And he said, beautifully you all praised, and நான் இங்கே தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். but I did feel the presence of Lord here. பட் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்தீர்கள். You were rejoicing in the Lord. பட் எனக்கு உங்க லாங்குவேஜ் தெரியல. But since I did not know the நீங்க என்ன language, பாடுனீங்க தெரியாது. I did not know what you ஆனால் sang, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. but you were rejoicing ஆனா greatly. உங்களோட சந்தோஷமா இருக்க முடியல. But I was not able to rejoice along with thee. ஏன் தெரியுமா? You know why? 1.5 மணி நேரம் நீங்கள் கர்த்தரை ஆராதித்திருக்கிறீர்கள். 1.5 hours you were worshiping the Lord. இந்த 1.5 மணி நேரத்தில் This 1.5 hours, சில ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நரகத்தின் வேதனைக்கு போய் கதறிக்கொண்டு but this கிடக்கிறார்கள். 1.5 hours, what you worshipped over here, there were Every people going minute, into hell. Every minute people are going into hell. பல ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே போய் The கொண்டிருக்கிறார்கள். people are being cast into hell. நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், But you were praising the நீங்கள் Lord. நடனம் You were ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். dancing. இந்த ஜனங்களை பற்றி என்ன? But do you consider these people இவர்களுக்காக அழுகிறவர்கள் யார்? who are இவர்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிறவர்கள் யார்? to people who are going to இவர்களுக்கு hell? சொல்லுகிறவர்கள் யார்? Who is there to preach to them? கிறிஸ்தவ இன்றைக்கு விருந்து கொண்டாடி, But கிறிஸ்தவ இன்றைக்கு துதித்து, கிறிஸ்தவ இன்றைக்கு புத்தாடை கட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடி But கொண்டிருக்கிறார். whereas you are celebrating and rejoicing in the Lord, இன்றைக்கு celebrating இந்த with your கிறிஸ்மஸ் நாளில் எத்தனையோ ஆயிரங்கள் clothes. There are millions of people. கிறிஸ்து இல்லாத நித்தியத்துக்குள்ள போயிட்டாங்க. There are millions of people who are being cast into the hell on this What about particular your day. vision? Do you have a vision? உன்னுடைய விஷன் என்ன? What is your vision? உன்னுடைய வேதனை என்ன? And what is your pain? அவர்களுக்கு அவர் வேதனை எடுத்தது உண்டா? Are you crying for those நீங்க போய் souls? சொன்னது உண்டா? Have you ever preached to them? உண்மையான கிறிஸ்தவன் யார்? And who is a true Christian? பிரசித்தம் பண்ணுகிறார். We need to preach the Lord. பவுல் துன்மார்க்கனாய் வாழ்ந்தான், Paul was a wicked இயேசுவை person, சந்தித்தான். and he did meet வேதம் Jesus. சொல்லுகிறது, And the Bible says, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 20 வசனத்திலே, Acts 9 and verse 1, தாமதம் இல்லாமல் immediately கிறிஸ்துவே தேவகுமாரன் and என்று அறிவித்தார். he accepted the Lord as a இங்கே savior. உட்கார்ந்திருக்க உங்களை பார்த்து தாழ்மையாக சொல்லுகிறேன், And I would tell you, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். may you make a resolution தீர்மானத்தை today. எடுங்கள். கிறிஸ்மஸ் நாள்ல தீர்மானத்தை எடுங்கள். May you make a resolution on this Christmas நான் day. ஒரு சிலருக்காகிலும் At least a few. என்னுடைய இரட்சகரை நான் சொல்லுவேன், And I would preach about the Lord என் Jesus Christ. இரட்சகரை நான் அறிவிப்பேன். And I would make known unto them. நான் தாமதிக்க மாட்டேன். I would not delay any further. தாமதம் இன்னொரு மரணத்துக்கு காரணமாகி விடலாம். And the delay might lead another person to death. நான் இவைகளை சிந்திக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை நான் சிந்திக்கிறேன். One thing that I do ponder, நான் நினைக்கிறேன், ரெவரண்ட் மூடி என்று நினைக்கிறேன். I think it's Reverend Moody. அநேகரே ஆயிரத்தில் நடத்தினவர். And he led many people onto ஒரு salvation. பெரிய குருசேட் நடத்தினார். And he performed a great crusade. டயர்டா வந்து வீட்டில் படுத்தார், நைட் ஹோட்டல்ல படுத்தார். And he did relax after the அவரால் service. ஒன்றும் செய்ய முடியல, And he was not able to. கையகால அசைக்க முடியல, And he was not able to move his சூப limbs. கூட கலத்த முடியல. And he was not able to remove his shoes. வந்து படுத்தார். And he came and he was relaxing. ஆண்டவர் சொன்னாரா, மகனே மூடி, And the Lord spoke to Moody. He said, உன் பக்கத்தரையில் ஒரு மனுஷன் இருக்கிறான், there is a person in your next room. அவனுக்கு போய் என்னை பற்றி ஒரு வார்த்தையை சொல்ல. And he said, make me known unto him. அவர் சொன்னாரா, And he said, இயேசுவே, and Moody said, Lord, so tired, Lord, I'm so tired today. ரொம்ப டயர்டா இருக்கேன், Lord, I'm so tired. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. And I'm not able to do anything further. நாளைக்கு காலையில முதலா சொல்லிடுறேன். The first thing in the morning, may I go and tell him ஆண்டவரே about மூடி, it? And Lord இன்னைக்கு said, ராத்திரி இப்ப சொல்லு. and the Lord said, Moody, make it, ஆண்டவரே என்னால முடியல, Moody, make it known unto நாளை him காலையில today. சொல்லிடுறேன். I would make him known next day மூன்றாவது morning. முறையாய் தேவன் சொன்னார். Third time the Lord spoke to him, அவர் தூங்கிட்டார். but he went to sleep. Tired, தூங்கிட்டார். Moody was so tired that he went to sleep. அதிகாலை கண் விழித்த போது Early morning when he woke up, தன் அறைக்கு முன்பாக நிறைய பேர் நடக்கிற சத்தம் there கேட்டார். were people going up and down the corridor. அவர் கதவை திறந்து வெளியே வந்தார். And he opened the door and seen in the நிறைய corridor, போலீஸ் அதிகாரிகள் நடந்து கொண்டிருந்தார். there were a lot of police officials walking up and down. இவ்வளவு போலீஸுங்க இருக்கிறீங்க, And he inquired, what has happened? Why so much of police? இங்க ஏன் இவ்வளவு போலீஸ் இருக்குங்க? Why is so much of police now? அவர் சொன்னாராம், போலீஸ் அதிகாரி சொன்னாராம், The police official told, சாரி சார், sorry, உங்கள் பக்கத்து அறையிலே இருக்கிற there's a person இருந்த
the next door, ஒரு பெரிய பிசினஸ் மேன் and that person was a big businessman, அட்டம் சூசைடு and he has committed suicide last தற்கொலை night. பண்ணி கொண்டு செத்து விட்டான். And he has committed suicide and killed himself. அவனுடைய இருதயம் உடைந்தது. And Modi's heart broke. நேர கட்டில்ல போய் விழுந்தா. And he closed the door and went inside. அவன் சூசைட் பண்ணல. And he prayed to the அவன் சூசைட் பண்ணல. Lord. It is not he who committed அவன் suicide. சாகல. And he has not died by himself. நான் அவனை கொன்னுட்டேன். And it is me who has killed him. நான் அவனை கொன்னுட்டேன். It is me who has killed him. இயேசு சொன்ன பொழுது ஒருவேளை அவன் சொல்லி இருந்தால், If only I had preached Jesus onto him, அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். he could have got saved. ஆனா நான் தாமதிச்சதனால. But because of my delay, பிரதர், நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க இயேசு என்ன அழைக்கல, you say, the இயேசு Lord has எனக்கு not அழைப்பு called. கொடுக்கல, You keep எனக்கு saying, Lord has அபிஷேகம் not called தரல. me. Lord has not anointed me. இதுக்கு என்னையா அபிஷேகம், இதுக்கு என்னையா அழைப்பு? What is the anointing needed for this? 50 ரூபா விக்கிற மீன் 5 ரூபா விக்கினா உடனே சொல்ல தெரியுது அடுத்தவங்கிட்ட போய். And if something is sold cheap, immediately you spread. எத்தனை பேரையா ஃபோன் பண்ணி சொன்னீங்க, டேய் இந்த ஏடிஎம் கார்டுல பணம் இருக்குன்னு. And how many of you have said, there is இந்த money ஏடிஎம் திறந்திருக்கு, ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? You have said about that particular சீக்கிரம் போ, அந்த ஏடிஎம்ல பணம் இருக்கு. You say that ATM has got money, please go for. அதே போன்ல இயேசு சொன்னீங்களா ஒரு வார்த்தை? But are you able to preach? இதுக்கு அழைப்பு வேணுமா? Do you need a இதுக்கு call? அபிஷேகம் வேணுமா? Do you need an anointing? இதுக்கு ஸ்டேஜ் வேணுமா? Do you need a stage? இதுக்கு அறிவு வேணுமா? Do you need wisdom? தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். The Lord will judge you. தேவன் நம்ம நியாயம் தீர்ப்பார். The Lord will certainly judge you. நீ கிறிஸ்துவை உண்மை அறிந்திருந்தால், If only you have known Lord Jesus, நீ பிரசித்தம் பண்ணணும். you need to preach God. Last of all, லூகாஸ் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Luke Gospel ஆண்டவரே, 2:29-30. உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு சமாதானத்தோடே போக விடுகிறீர். Lord, now let us thou thy servant depart in peace. ஏன்? Why? ஏன் சமாதானம் போக விடுகிறீர்? You know why in peace? உம்முடைய ரட்சணிய கண்கள் கண்டதையா. My eyes have behold the என் Lord. கண்கள் ரட்சிப்பை பார்த்துச்சையா. My eyes have behold the Lord இப்ப Savior. நான் சமாதானமாக போறேன். Now may I rest in peace. நான் சொல்றேன், I would say, இயேசுவை கண்டவன் ஜெபம் பண்றான்யா. the one who has seen Jesus, he prays. சமாதானமாய். He says, let me go in peace. எங்க வீட்டுக்கா? To the house? இல்ல இல்ல. Not to the house. சமாதானம் வீட்டுக்கு போக சொல்லல. It is not to the house you need to go. மேல போறக்கு ஆயத்தமாயிட்டாரு. And he was to be taken. நான் சொல்லுவேன், I would say, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷனும் இந்த உலகத்தை விட்டு போகணும். everyone who are born in this world, they need to die one day. ஆனா ஒரே ஒருத்தன் தான் சமாதானமா போக போறான். And there is only one person who will யார் go in தெரியுமா? peace. You know who? ரட்சகராய் இயேசுவை அறிந்தவன். And the one who knows the Lord Jesus Christ himself. இயேசுவின் ரட்சிப்பு நம்மை இந்த உலகத்துல சமாதானமாய் கொண்டு And வரும். having known Jesus as our Savior, we will rest in peace. அதனால தான் வேதம் சொல்லுது, So the Bible says. அவரை சமாதானத்தோடே காணும்படி And we want to behold him in ஆவி, peace. ஆத்துமா, சரீரத்திலே பரிசுத்தம் பண்ணிக்கொள். And may you sanctify yourself in body, mind and ரட்சிப்பை soul. கண்டவன், இயேசுவை கண்டவன், The one who has seen Jesus, அவரை இன்னொரு நாள் காண வேண்டும். and you should see. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness, you cannot see Jesus. நான் ஒன்றை ரொம்ப தாழ்மையா சொல்வேன். I would tell you humbly, கிறிஸ்மஸ் நாள்ல சொல்ல வேண்டாம்னு பார்த்தா சொல்லிடுறேன். but I need to tell you on this particular Christmas day. ஒன்றை மறந்துடாதீங்க. Don't forget one thing. போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் ஐயா உங்க வயசு என்ன? And last year, when you celebrated Christmas, what was your age? 70. He was 70. இப்போ This year, 69 71. and it is 71 now. 71. Now it is 71. 69 ஆகல. It is not 69, 71 ஆயிடுச்சு. and it is 71. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி தாங்க. ஆனா ஒரு எச்சரிக்கை பெல் அடிக்குது. And there is a warning bell on this Yappa. Christmas day. போன கிறிஸ்மஸ் 70. And last year you were 70, இந்த கிறிஸ்மஸ் 71. and you are 71 now. அடுத்த கிறிஸ்மஸ் 72. 72. Next year it will be 72. We are getting closer. அப்புறம் அடுத்து என்னன்னா We are getting closer. சமாதிக்கு பக்கத்துல சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். We are getting closer to our grave. அல்லது It's good, பரலோகத்துக்கு போறதுக்கு சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். and it is good. The days are coming போன closer. வருஷம் That you, 17, இந்த வருஷம் 18. earlier you were 17, now you are 18. 18 years loss.
18 வருஷம் வாழ்க்கையில போயிடுச்சு. 18 years you have spent your life. 71 வருஷம் போயிடுச்சு. 71 years you have passed. எனக்கு 72 போயிடுச்சு. And 72 is gone. திரும்பி வருமா? Will it come back? திரும்பி வராது. And it would not return. 69 திரும்பி வராது, 71 திரும்பி வராது. 69 would not come back. Likewise, 71 would also not come back. இப்ப நான் எங்க வந்துட்டேன்? Where have I இப்ப come? ரொம்ப பயப்படணும். Where I've come now. 18 வயசு ஆளை காட்டிலும் 72 வயசு ஆளுக்கு ரொம்ப பயம். And 72 years will அடுத்த fear கிறிஸ்மஸ் more. நம்ம இருப்போமா இல்லையா? God's knows. அதான் இந்த பிரச்சனை. இந்த Because we are கிறிஸ்மஸ் getting நானே more வருத்தப்பட்டேன். closer. அடுத்த கிறிஸ்மஸ் இருப்போமா இல்லையா தெரியாது. We do not know whether next year we will ஏன்னா be இப்ப here. போறதே கிரேஸ்லால போயிட்டு And இருக்கு. it is the grace period that we are in. நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. 70 முடிஞ்சாச்சு. And it is 70 years that have இனி passed. பலத்தின் மிகுதி. And it is by strength. நான் உண்மையா சொல்றேன். I would tell you really. எவ்ரி டே நான் பயப்படுறேன். Every day I do fear. எவ்ரி டே. Every day I fear the Lord. ஆண்டவரே, Lord, இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்குமானா should your coming be this day, Lord? நான் சமாதானமா May I come to you in peace, Lord. நான் நினைச்சதில்லை. I've never thought of it. எப்போதுமே நினைச்சதில்லை. I've never thought of it அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கிப்பேன். that I would preach next week. அடுத்த வருஷம் நான் பிரசங்கிப்பேன். Next year I would preach. God knows everything. And there's no problem. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நான் முழு பலத்தோடு செய்கிற காரணம் கேட்டீங்கன்னா இதுதான் லாஸ்ட் நான் பிரசங்கம் பண்றேன். And it is with great strength that I do preach, thinking that this is my last அடுத்த sermon. பிரசங்கம் ஆண்டவர்ட்ட போகணுமானா If only I have to go to the Lord for the next sermon. உம்முடைய முகத்தை நான் சமாதானமா Lord, may I see your face in peace, Lord. என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். Lord, may I sanctify myself. பிள்ளை கையில சொல்றான், ரட்சிப்பை கண்டுட்டேன். He says, I have seen the salvation of the Lord. நான் யோசிச்சு பார்த்தேன். And I thought, ஸ்தேவான் ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரன். Stephen was a great servant of God. மிக அருமையாய் பிரசங்கம் பண்ணான். And he used to preach. மிக அருமையா பிரசங்கம். And he used to preach wonderfully. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? ஆமா, நீங்க அமைதியா கேட்டு உட்கார்ந்திருக்கீங்க. And you are silently listening. ஆனா ஸ்தேவான் பிரசங்கிட்ட போது But when Stephen was preaching, அவ்வளவு பேரும் பல்ல கடிச்சான். and everyone was biting their அவ்வளவு teeth, பேரும் கல்ல கையில எடுத்தான். and they were holding the stones, நல்லா பார்த்தா எல்லாரும் கல்ல எடுத்து நிக்கிறான். and they were holding up மரண stones. வேளை நெருங்கிச்சுன்னு அவனுக்கு தெரியும். And even as the death was nearing him, ஒரு ஸ்வீட் ட்ரீம். and there was a sweet, அவன் நினைச்சான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது. and he thought the end is நம்முடைய come. ஊழியம் முடிஞ்சது. My ministry is over, he thought. அவன் நினைச்சிட்டு இருக்கும்போதே The moment he thought, வானம் திறந்தது. the heavens opened, இயேசுவை கண்டான். and he did see Jesus, அவன் நினைக்கல. and he did not think. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. என் ரட்சகர் அங்க இருக்கிறார். And the Lord was standing. 5 நிமிஷத்துல இவன்கள் எல்லாம் பல்லையும் கையும் காலையும் உடைச்சி And had he wanted, he could have broken the limbs of these. என் ஊழியத்தை தொடர பண்ணுவான். And he could have continued his ministry. நினைக்கலங்க. Stephen didn't think. அதுக்கு அவன் ஜெபிக்கவும் இல்லை. And nor did he pray for it. எதை விரும்பினான்னு தெரியுமா? You know what he aspired? நான் இங்கே இருந்து ஊழியம் செய்கிறதை காட்டிலும் Instead of doing ministry, living in this world, இயேசுவே let me. என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். And he says, let me commit my spirit into thy. ரட்சகராகிய நான் உம்மை கண்டுபிடித்தேன். I have seen you, my eyes have நான் beheld you. சமாதானமாய் இந்த உலகத்திலே வாழுவதற்கல்ல. It is not to live in this world in peace. சமாதானமாய் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு. It is to come to you in peace, Lord. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I commit my life. ஆம். ஒருவன் உண்மையாய் இயேசுவை கண்டுபிடித்திருப்பானானால், If only a person has seen Jesus, ஒருவன் இயேசு ரட்சகர் அறிந்திருப்பானானால், and if only he had known Jesus as a savior, அவனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? you know what would have been his heart's desire? என் இயேசுவை நான் சமாதானமாய் சந்திக்கணும். His heart's desire would have been to meet the இந்த Lord in உலகத்துல peace. எவ்வளவு காலம் வாழ போறேன்? We do not know how long we are going to live in this world. ஆண்டவரே, நான் உம்மை சமாதானமாய் Lord, சந்திப்பேன். may I meet you in peace, Lord. என்னை தகுதிப்படுத்தப்பா. Lord, make me worthy. என்னை தகுதிப்படுத்தும். Make me worthy, Lord. என்னை பரிசுத்தம் பண்ணும். Lord, sanctify me. அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். That person prayed. உம்முடைய ரட்சியத்தை கண்கள் கண்டது. My eyes have behold the salvation of God. சமாதானமாய் நான் வருவதற்கு இடம் கொடுங்க ஐயா. Lord, help me, Lord Jesus, to உம்முடைய come to you in சமூகத்திலே peace. வருகிறேன். May I come in peace to you. நீங்கள் கிறிஸ்துவை கண்டிருப்பீர்களானால், If only you have seen Jesus, நீங்கள் தேவனை துதிப்பீர்கள். you would worship the Lord. தேவனுக்காய் கொடுப்பீர்கள். And you would liberally give for the Lord. தேவனை பிரசித்தம் And பண்ணுவீர்கள். you would start preaching the Lord. அந்த தேவனை சந்திப்பதற்கு, And you would meet the Lord. சமாதானமாய் அவரை காண்பதற்கு And to meet the Lord in peace. நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணுவீர்கள். And you would
நாம் தொடர்ந்து இங்கேயே கிறிஸ்துமஸ் கொண்டாட It is அழைக்கப்பட not that we need to celebrate in this world Christmas. என் இயேசுவின் சமூகத்திலே May we கலிகூறுவதற்கு spend our time with the Lord in Jesus. அவரோடு இருக்கும்படி And we அழைக்கப்பட்டிருக்கிறோம். have been called to live with Him. அவர் சொன்னார், He said, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண Behold, போகிறேன். I am preparing a place for you. நான் ஆயத்தம் பண்ணின பிறகு After நான் வருவேன். I would come again. நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். I would take you to the place that I have நீங்கள் prepared. என்னோடு இருக்கும்படி. And you shall dwell with me. அல்லேலூயா. Hallelujah. அவரோடு இருக்க தேவன் அழைத்து கொண்டு To dwell with போகிறார். the Lord will take us. அன்றைக்கு நான் சமாதானம் அவரை On that காண வேண்டும். particular day we will go in peace. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness we will not be able to see Lord. எவ்ரி கிறிஸ்மஸ் Every Christmas எச்சரிக்கை கொடுக்கிறது. there is a warning being given unto you. நாள் நெருங்குகிறது. The days are coming closer. காலம் சமயமாயிற்று. And it is coming closer. உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். May you sanctify yourself. இன்றைக்கு நாம் தைரியமாய் கர்த்தரை பார்த்து சொல்லக்கூடியவர்களாய் Today இருக்கிறோம். may we boldly say unto the Lord. எல்லார் கண்களை மூடுவோம். May we close.